என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை வருது. எதனால? நீ எங்கேயும் போக கூடாது, உங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாது, உங்க ஊருக்கு போக கூடாது, வேற எங்கேயும் பொம்பளைங்களை தானங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு புருஷங்க சொல்லுவாங்க. இது எப்படிங்க என்ன சொல்றாங்க? சரி, போகாம இருக்க முடியாது. எனக்கு அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, அவங்க வீட்டுல போவேன் வருவேன். நீ எங்கேயும் போக கூடாது. சரி, நான் போய் தான் ஆவேன். உடனே இந்த துணி பையில வச்சுன்னு கிளம்புறது. என்ன எக்ஸாக்டா எதனால நீங்க அங்க போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அதான் தெரியல சார். சந்தேக புத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிறது 2 பெட்ட பசங்க. சரிங்களா? நீ எல்லாத்துக்கும் நீ ஒத்துழைக்கணும். எதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேன்ற. என்ன ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ பெரிய பொண்ணுக்கு தம்பிக்கே கொடுத்தாங்க. பெரிய பொண்ணு அவங்க தம்பிக்கா? ஆமா, சித்தப்பா பையனுக்கு கொடுத்தாங்க. ஒரு பிரச்சனை இல்ல, சின்ன சின்ன பிரச்சனை பெருசாக்கிறது. இப்ப 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? ஆமா சார். ஆமா சாமி. அதுல என்ன பிரச்சனை பண்றாங்க? அதுல புள்ள வீடு பாக்க போனோம், அதுக்கு வரமாட்டேன்ட்ட. அது உங்க சைடு உறவா அவங்க சைடு உறவா? அசல் சார், அசல் சார். வெளியில இருந்து? ஆமா. அதுதான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். அசல்ல கொடுக்க போறோமே, நீ எதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேன்றிய, அதுதான் எனக்கு கோவம். என்ன ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க? புள்ள வீடு பாக்கிறதுக்கு வரணும், அந்தம்மா வரமாட்டேன்ட்டாங்க. அதாவது நீ உங்க அண்ணன் தம்பி வச்சுனே செஞ்சுக்கோ, உங்க அப்பா அம்மா வச்சுன்னு செஞ்சுக்க. அப்பா இல்ல, அப்பா இருந்துட்டாரு, அவங்கள வச்சே பண்ணிக்க, என்ன எதுக்குமே கூடாத அப்படிங்கிறாங்க. எதனால இவங்க இந்த மாதிரி அடம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? 2003ல எங்க தம்பிக்கு கல்யாணம் ஆச்சு. பெரியவனுக்கு நடுவனுக்கு ஆச்சு. எங்க தம்பி கல்யாணத்துக்கும் வரல, எங்க சின்ன தம்பி கல்யாணம் பண்ண அதுக்கும் வரல. இப்போ நான் என்ன சொல்றீங்க, ஆக்சுவலா நீங்க மத்த உறவுகளை பத்தி எல்லாம் கவலைப்படாம இருந்தாதான் இவங்க கவலைப்படணும். நீங்க எல்லா உறவுகளையும் அணைச்சி போற ஒரு பிராடான வாழ்க்கை, மாமியார் வகையிலும் சரி எங்க வகையிலும் சரி எல்லாரையும் அனுசரிச்சுதான் போயிருக்கிறேன். அப்ப இவங்க அதை பத்தி மகிழ்ச்சி தானே அடையணும். மகிழ்ச்சி அடையலையே. இல்ல அப்படின்னா இப்ப வேற ஏதோ இங்க சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். உண்மை என்ன, அந்த வேற எந்த சிக்கல் நீங்க நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. தெரியல அப்படியா? இப்ப அவங்க உங்களை பத்தி சந்தேகப்படுறாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த சந்தேகப்பட்டா அதை சரி பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு தானே. ஆமா. அப்ப என்னதான் காரணம்? ஏன்னா இப்ப நீங்க சொல்ற எந்த நடவடிக்கையுமே தவறானது இல்ல. இப்ப அவங்களுமே இந்த நடவடிக்கை எல்லாம் நீங்க செய்யறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுல எந்த விதமான தவறும் எனக்கு தெரியல. இந்த தவறுகளை நீங்க இந்த செய்யற இந்த செயல்களை சார்ந்து அவங்க கோச்சிக்க வேண்டிய அவசியமும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதான் சாமி, கோச்சிக்கிட்டு நீ துணியை மூட கட்டி எதுக்கு கிளம்புறேன்னு போயிடுற. போனாலும் கோவமோ தாவமோ போனியா, 2 நாள் 3 நாள் இருந்தியா வந்துடணும். மாச கணக்குல போய் வந்துருது. 2 பொம்பளை பசங்க வச்சுக்கின்னு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி நடந்திருக்கு. மனைவி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வேற ஏதோ உறவு இருக்குன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. உங்க மனைவியோட அண்ணன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கு, அதுதான் பிரச்சனை நினைக்கிறாங்க. இருக்கு சாமி. குடிப்பழக்கம் காலையில இருந்து நைட் வரைக்கும் குடிக்கிறவங்க கிடையாது. நீல கஷ்டப்பட்டு சாயந்தரம்னா சாப்பிட்டு போடுவோம். இதுதான் இந்த 2 தான் காரணம் நீங்க நினைக்கிறீங்களா இந்த பிரச்சனைக்கு? மொத்தம் இல்ல, சந்தேகம்ன்றது எனக்கு தெரியல, குடியிருந்தா அது தெரியும். அது நான் சொல்லிருக்கு. சரி, இப்ப இந்த சூழ்நிலையில இது ஒரு காரணமா இருக்கு அப்படின்னும் போது இதை தீக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? எதுவும் எடுக்கல. குடிக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னா உங்களால அதை விட்டுற முடியாதா? அந்த அளவுக்கு ஆகிட்டாங்க சாமி. என்ன அந்த அளவுக்கு என்ன? அதாவது வாரத்துல ஒரு நாள் குடிக்கிறத டெய்லி குடிக்க வச்சுட்டாங்க. 23 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. உங்க மகளே மருமகனோட போய் வாழற வயசு. இந்த நேரத்துல உங்க மனைவியோட நீங்க வாழலைன்னா உங்க மருமகன் உங்க மேல திருப்பி எரிச்சா என்ன பண்ணுவீங்க? உண்மையிலே இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க. அவங்களுடைய அந்த தவறான ஒரு கண்ணோட்டத்தை மாற்றணும்னா பிரச்சனை தீர்ந்து போயிடும். அவங்க ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி நீங்க ஒரு பெரிய வில்லன் டைப் கிடையாது. ரொம்ப பொறுப்போட மத்த ஃபேமிலியில இருக்க மத்த நபர்களை பத்தி எல்லாம் அணைச்சு போயிருக்கீங்க. இந்த காலத்துல ரொம்ப ரேருங்க. அதாவது தம்பிய பத்தி, தம்பியோட ஃபேமிலி பத்தி எல்லாம் கவலைப்படுறவங்க ரொம்ப கம்மிங்க இந்த காலத்துல. நீங்க ஆக்சுவலா அவங்கள எல்லாம் அணைச்சு போயிருக்கீங்க. கல்யாணம் ஆகி உங்க மகளே கல்யாணம் ஆன பிறகும் கூட உங்க தாய் தந்தையரை பத்தி பாத்துக்கிறீங்க. பல விஷயங்கள் நீங்க சரியாக செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கீங்க, நார்மல் மனிதர்கள் செய்யாம போறத. ஆனா உங்களால அவங்களுடைய பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியாம போச்சுன்றத என்னால நம்ப முடியல. நேர்ல இவங்க 2 பேரும் பேசினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு வர முடியும் நான் நினைக்கிறேன். இருவரும் நேரில் ஒருவருக்கொருவர்
எதிர்கொள்வார்கள் ஒரு இடைவேளைக்கு பிறகு. சொல்லுங்கம்மா. எல்லாமே மறைக்கிறார் சாமி அவரு. நீங்க சொல்லுங்க, நீங்களே நேர்ல கேளுங்க. எப்ப அவருக்கு சொன்னீங்க நீங்க? யார் மேல சந்தேகம்? யார் மேல சந்தேகமா? நீ எங்க போற? அதான் சொல்லு, யார் மேல சந்தேகம்? போற? அதான் யார் மேல சந்தேகம்? யார் சந்தேகம் தெரியாதா உனக்கு? தெரியாதா? தெரியாது உனக்கு. வீடு எதனால வித்தாரு கேளு சாமி. இப்பதான் 1.5 வருஷம் தான் அது வித்தாரு. எதுனால வித்தாருன்னு கேளுங்க. வீடு பெரிய மகளுடைய திருமணத்துக்காக வித்திருக்காரு. அதுக்கும் அது மீதி காசு என்ன பண்ணாரு கேளுங்க. ஒரு கடை வச்சு எவ்வளவு நஷ்டம் பண்ணாரு சாமி அவர் கேளுங்க. இல்ல கடை வச்சு நஷ்டம் ஆகிறது அப்படின்னா தொழில் ரீதியா நடக்கிறது. நானும் வேணாம் சொன்ன சாமி. நானு அது இன்னொரு பொண்ணுக்கு ஒரு காசு எடுத்து போட்டு பேங்க்ல சொன்ன கேட்கல சாமி. நஷ்டம் பண்ணாரு சாமி. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாரு எனக்கு கேட்டு கன்சல்ட் பண்ணி செஞ்சாரா கேளு சாமி. இல்லம்மா ஒண்ணு நல்லா கேளுங்கம்மா. சொல்லு சாமி. இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆம்பளைங்க இந்த சின்ன சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல மனிதர்களை பாகமா வச்சிருக்காரு. நீங்க அதை பார்த்து சந்தோஷம் தானமா படணும். எனக்கு பிடிக்கல அவங்க செய்யறது. எனக்கு பிடிக்கல சாமி. உள்ளுக்குள்ள ஆழமா நினைச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நான் வந்துட்டு மனசுல போட்டு மக்கின்னு இருக்கிறேன் சாமி. நானு அவங்க அது மாதிரி வேறுபாடா பண்றாங்க. ரொம்ப வேறுபாடு பண்றாங்க எங்க குடும்பத்துல. எல்லாமே வெறியும் பண்ணிட்டு உட்கார சாமி. இப்போ ஒரு 10 வருஷம் இல்ல இருக்கிறாரு சாமி. கடன் வாங்கி பொண்ணு கல்யாணம் பண்றாரு சாமி. ஒரு சிக்கனமே கிடையாது சாமி. இவரு நல்லா தண்ணியில நல்லா செலவு பண்றாரு. கொண்டாடி பேச்சுன்றது அது கேட்கவே மாட்டேன்றாரு. அவர் நடக்கத்தான் நடக்கணும்ன்றாரு. அதெல்லாம் நடந்து விட்டு நானு நீ நடந்துக்கோ என்ன விட்டுறேன்ற நானு. நீ எப்படி எப்படி நடக்கணும் நடந்து விட்டுட்டு அவர் போக்குல விட்டு நான் அவர் போக்குல போய் நான் 10 பட்டு பாத்துட்டேன். எனக்கு வேணான்ற நானு. என்னோட சொல்ல மதிக்க மாட்டாரு. சொல்லு நான் செய்யதான் செய்வேன்றாரு. நீங்க சொல்ற எல்லாமே ஒரு விதத்துல குற்றச்சாட்டு நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கே. இல்ல அவங்களுக்கு எந்த விதத்துல நீங்க உறுதி கொடுத்து சரி பண்ண போறீங்க இந்த பிரச்சனையை? அவரு நான் விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. நான் வர மாட்டேன்னா கூட நீ அவங்கள கூட போயிடுன்ற நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாரையுமே விட்டு கொடுக்க முடியாது. நான் விட்டு கொடுக்க முடியாது. நான் போவேன் நான் அப்படின்றாரு. அவங்களால எனக்கு பிரச்சனை வருது வீட்டுல. சாமி மெயினா நமக்கு லேடிஸ் கிடையாது. லேடிஸ் தான் சரிங்களா? நான் அச்சு சொல்லுவேன். லேடிஸ் தான் என்ன அச்சு சொல்லுவேன் நானு. லேடிஸ் தான் உங்களுக்கு எல்லாமே. சரி கருப்புற வச்சு சத்தியம் பண்ணு. நீ எத்தனை சத்தியம் பண்ற? என் தலைமுறை 1000 சத்தியம் பண்ற. நீ சத்தியம் தான் பண்ணிட்டு இருக்கிற வீட்டுல. சத்தியம் பண்ற குடும்பம் அழிஞ்சிருக்கு. அவன சத்தியம் தான் பண்றாரு சாமி. அவரை வீட்டுல கூட 1000 சத்தியம் பண்றாரு. நீ கூட மாசம் 3 மாசம் 4 மாசம் போயிட்டு ஆமா நீ சரி நான் போகாம இருக்கேன். நீ குடிச்சு வந்து வீட்டுல ஆமக்கலம் பண்ணிருந்தா யார் சரி இருப்பாங்க? கொஞ்சமா நான் ஆமக்கலமா பண்றேன். நீயா நானா தொட்டு மக்கின்னு உக்காந்துக்கிற தெரியுமா? ஒரு வார்த்தை 4 வார்த்தைக்கு அடிச்சிடுவாரு சாமி. வாய் பேச்சு சொல்லி அடிப்பாரு போட்டு என்ன வார்த்தைக்கு அப்படியே அடிக்கிறாரு சாமி. இவரு நல்ல நினைக்காதீங்க சொல்லிட்டேன் நானு. எப்படி வந்ததுனாக்கா என்ஜிஓ நேதா பொன்னேரில வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம். 3000 ரூபாய் வாடகை. நானும் எங்க பொண்ணு 3 பேர் இருந்தோம். அன்னைக்கு ஆத்து பக்கம் ஒரு காரியம் ஒண்ணு எங்க ஊர்ல. காரியெல்லாம் இல்ல சாமி. காரியெல்லாம் இல்ல. நான் வீட்டுல இருக்கிற சாமி. அந்த பொண்ணு நான் சொல்லுதுன்னா நான் ஆயா வீட்டுக்கு போயிட்டு நான் இருக்கவே மாட்டேங்க. நான் அம்மாண்ட இருக்க மாட்டேன்னு சொல்லுது சாமி. காரியத்துக்கு முன்னாடி நடந்தது இது. அது மாதிரி வீட்டுல நான் நல்லா இருக்க சொல்லுங்க. என் பொண்ணு அடுத்த வீட்டுல எதுக்கு விடுற? ஆயா வீட்டு கூட சும்மா எதுக்கு விடுற? என் பொண்ணு என்னாண்டு இருக்கணும் அப்படின்னா என் டைம் மிஷின்ல தாங்க போட்டு நான் ஆயாடு தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்து விடுறாரு சாமி. இவரை தான் பொண்ணு நம்ம கிட்ட இருந்தா சீரா வளரும். அது கேக்குறது தப்பான். என் பொண்ணு நான் 1000 இடத்துல விடுவேன். நீ கேட்க கூடாது அதை அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதே மாதிரிதான் பொண்ணுங்கள பேச விட்டதான் பண்ணி வச்சிருக்காங்க. 6 மாசம் என் பொண்ணு என்னோட பேசி முன்னாலேதான் வாயாலேதான் பசங்களுக்கு அனாவசியமா கேட்கணும். இல்ல நான் என்ன சொல்றேன் சத்தும் நான் கேட்கறது யாரு சாமி கேட்பாங்க சொல்லு. அடுத்து வந்து அடிக்கிறாங்க சாமி. இவன் தம்பி வந்து அடிக்கிறாங்க சாமி. இவங்க மேலலாம் காட்டுற ஒரு பொறுப்பை ஏன் உங்களால மனைவி மேல காட்ட முடியாது? பாசமே இல்லாத சாமி. அவரு என்ன மேல பாசமே இல்லாத சும்மா பொய்யெல்லாம் புடுறாரு சாமி. அவரு இல்ல சாமி. பாசல அவங்க மேலதான் காட்டுறாரு இவரு. நான் சொல்லுவேன். உங்களால நம்ப வைக்க முடியுது இல்லையா உங்களை? பாசமே என் மேல இல்ல சாமி. உங்களுடைய அப்பா அம்மா எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி. நீங்க இன்னும் அவங்களெல்லாம் நல்லா வச்சிருக்கீங்க அப்படின்றது. நீங்க வந்து ஒரு ரொம்ப பொறுப்போட செய்யறீங்க. அந்த அளவுக்கு பொறுப்புடைய உங்களால கட்டாயமா இவங்களையும் அந்த பொறுப்புல பொறுப்பா எடுத்து வச்சுக்கிறாரு. ரொம்ப கொடுமைலாம் பண்ணிக்கிறாரு சாமி. நானும் ரொம்ப மகிழ்கிறேன். நானே அரணை விளையாட்டு போய் நிக்கிறேன். ஒவ்வொரு பிரச்சனையாலதான் அந்த மாதிரி ஒரு அன்பே இல்ல. அன்பு இவர்தான் அன்பு காட்ட மாட்டாரு. நான் அன்புதான் காட்டுறேன் சாமி. இவருதான் அன்பு காட்ட மாட்டேன்றாரு என் மேல. அவங்க மேலதான் காட்டுறாரு அன்பு இல்ல இவரு. நான் சொல்லுவேன். நான் மனசு ரொம்ப புண்பாட வச்சிருக்காரு சாமி. அவரு
உங்களால வந்து பல உறவுகளை அணைச்சு போக முடியுது. அதுவே உங்களுக்கு இருக்கிற அந்த தகுதியை வெளிப்படுத்துதுங்க. ஏன் உங்களால இந்த ஒரு உறவை அணைச்சு போக முடியல? இவங்களுக்கு ஏன் இவ்வளவு இன்செக்யூரிட்டி இருக்கு? அதான் தெரியலையே. பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அது உங்களுடைய பொறுப்பு தானே? ஆமா, என்னுடைய பொறுப்பு தான் இருந்தாங்க. இது வந்து இப்பதான் இது பிரச்சனையே ஏற்பட்டது. கூற வீரர்கள் சொல்லலாம் இந்த பிரச்சனையே கிடையாது. இப்பதான் ஏற்பட சொல்றாரு பாரு. நான் நம்பவே மாட்டேன். நான் என்ன சொல்றேன், இப்போ உங்க வாழ்க்கையை நீங்க தனியா தான் போவீங்க, நீங்க உங்க வாழ்க்கையை அழிச்சுப்பீங்கன்னு முடிவு பண்ணீங்கன்னா அது யாரும் காப்பாற்ற முடியாது. எனக்கு என்னவோ சரியான தெளிவில்லாத ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு உங்க வாழ்க்கையை நீங்க அழிச்சுக்கிறீங்கன்னு தோணுது. அப்படி இல்ல சாமி, நான் சொல்றது அவரு வந்து அது மாதிரி நடந்துக்கிறாரு சாமி. அவரு புரியுதா? அவரு வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னா அவன் வீட்டுக்கு வந்து நான் வரப்போறாருன்னு எதிர்பார்க்கறது கொஞ்சம் வரவே மாட்டாரு. ஒரு கணவர் வரான்னு எதிர்பார்த்து இருப்பாங்கல்ல ஒரு மனைவியே. தெரியாதா சாமி? அவருக்கு தெரியாதா? விஷயம் உங்களுக்கு வேற எந்த உறவுகளும் இல்லன்றது தெளிவா நீங்க இருக்கீங்களா? தெளிவா. அதையும் உங்களால அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. நம்பலையா சாமி? இப்ப உங்க எதிர நம்புதா? இல்லைங்க, நம்பலையே. நான் நம்பவே மாட்டேன் உன் மேல. நம்பலனா போ, நம்பிக்கைதான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்றேன்னா என் பசங்க வரைக்கும் நான் வளர்க்க முடியும். இல்ல நான் அவங்க பிள்ளைகள யார் அவர் சொல்றாரு அது மாதிரி. என்ன சொல்றாங்க? அத வளர்த்து முடிஞ்சு போச்சு. நான் வளர்த்து நீ என்ன கேக்குறதுன்னு கேக்குறாரு. என் புள்ள எனக்கு வேணும், நான் எதை வளர்த்துக்கு வேணும் கேக்குறாரு அவரு. யாரு? அவங்க தம்பி புள்ளையே. அதுல என்ன தப்பு இருக்குமா? எனக்கு தேவையில்ல. எனக்கு அவங்க ஏன்னா என் ஓரத்துக்கு என்ன அடிக்க வந்தா, அதனால அவங்க தேவையில்லைன்ற. புரியுதா? அவங்களுடைய உறவே எனக்கு வேணாம். நான் இருக்கிறேன். இவர் அடிக்கிறார் சாமி. அவங்க அடிக்க வராரு. இவரு தம்பி பெரிய மட்டை அடிக்க வராரு எங்க ஓரத்து எதிர்வே. அடிக்கல பொய்யெல்லாம் புழுகாத சொல்லிட்டேன். அந்த காரணம் வச்சுதான் நானு எங்க ஓரத்து விட்டா நீ போவாத கத்தாதீங்க அதோட போங்கன்னு தான் சொன்னேன். அவ எதுவும் என்ன அடிக்கிற சாமிய கேவலமா பாக்குறாங்க அவங்க என்ன எங்க ஓரத்துக்கு. அவங்க இடத்துல நீ வான்றாரு. என்ன நீ வா, அவங்கள கூட நீ அப்படி உறவாடு செய்ய என்றாரு இவரு. நான் வரமாட்டேன். நான் வரவே மாட்டேன். என்ன கூட்டாது. நான் வரவே மாட்டேன்றேன். என்ன விட்டுறேன்ற. நான் என் பொண்ணை இப்ப பிச்சு வச்சு உட்காந்துக்கிறாங்க எல்லாருமே. நிச்சயமா பண்ணிட்டாரு. ஏமா இதே மாதிரியே பேசினிருந்தா எப்படி மாத இப்போ உங்களுடைய சில துக்கங்கள் எனக்கு உண்மையிலே புரியுது. அனுதாபப்படுறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி எனக்கு. இவரு செய்யற சேஷ்டிங்களா உள்ள வெளியே சொல்லிக்க முடியாது. மக்கின்னு இருக்கிற சாமி. நானு அத மாதிரிலாம் செய்யறாரு வீட்டுல. அந்த வழியெல்லாம் எனக்கு புரியுதுமா. அந்த வழி எனக்கு புரியுது. ஆனா நீங்க சொல்ற காரணமும் வேலையை விட்டு வந்தாருன்னா சேர மாட்டேங்குது. வேலை விட்டு வந்தாருன்னா வீட்டுக்கு வரமாட்டாரு சாமி இவரு. இத சொல்லுங்க, இத கேட்கலாம். வீட்டுக்கே வரமாட்டாரு. எங்க போறாரு கேளுங்க அவரே. மரம் இழைக்கணும் செய்யணும். சும்மா போய் சொல்றாரு. மணி 12 மணி 11 ஆயிடும். 12 மணி கூட ஆயிடும். ஒரு டைம்ல போன் பண்ணா போன் எடுக்க மாட்டாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாரு. எங்க இருக்குன்னு கேட்டேன்னா சொல்ல மாட்டாரு. அது மட்டும் சொல்லவே மாட்டாரு. நான் எங்கே இருக்கிறேன், நீ ஏன் சந்தேகப்படுறேன்னு கேட்க சாமி. போன் பண்ணி எங்க இருக்கிறேன்னு கேக்குறது. எங்க இருக்க தப்பா சாமி? என்ன எங்க இருக்கிறேன்னு கேக்குறியே. வரமாட்டா வேலை இருக்குது வரமாட்டா அப்படின்னு கேக்குறாரு. என்ன எங்க இருக்கிறேன்னு கேக்குறியன்னு கேக்குறாரு. ஒரு வீடியோல போன் பண்ணா எங்க இருந்து கேட்க தப்பாது. இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொத்த பிரச்சனையும் பாக்குறேம்மா. உங்களுடைய வலுவான நீங்க ஆதாரத்தோட வைக்கிற குற்றச்சாட்டு ரொம்ப சின்ன பிரச்சனை. அதுக்காக குடும்பத்தை விட்டு பிரியறதுன்ற பெரிய முடிவு நீங்க எடுக்க வேண்டியதில்லை. இந்த மூட்டை பூஞ்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற மாதிரி. ஆனா நீங்க வைக்கிற பெரிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்ல. இவர் குடி மாறா நிம்மதியா இருப்ப சாமி. நானு சரி, அதுக்கு நல்ல தீர்ப்பு கேட்டுதோ குடும்பமே நல்லா இருக்கும். குடி மட்டும் விட்டுட்டா போதுன்றீங்களா? வேற எதுவும் வேண்டியதில்லை. சரி, வேற எதுவும் வேண்டியதில்லை. நீங்க குடிக்கிறது மட்டும்தான் ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இது எதுவும் ஆதாரத்தோட சொல்ல முடியாதுன்னு அத ஒண்ணு உங்களால விட்டுற முடியாத குடும்பத்தை நடத்துறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. விட மாட்டாரா? விட்டுற முடியல. அவர் தெளிவா இருக்காரு. நீ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் இல்லைங்க. நீ எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தானாக்கா இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், அவங்க பிளாக்மெயில் பண்றதுக்காக அது ஒண்ணும் வாழ்க்கை இல்லைங்க. கிடையாது. இப்ப நீங்க குடிக்கிறத விட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உங்களால வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். இல்ல நீ போற போக்குல போனா நான் குடிப்பேன் அவங்கள மிரட்டுறதுக்காக நீங்க குடிக்கிறது ஒன்னும் கிடையாது. தீர்வா தெரியலையே. தூக்கு வராது. சுகர் இருக்கு. சுகர் இருக்கும்போது நீங்க குடிக்கிறது வந்து உங்க ஹெல்த் ரொம்ப வேகமா அழிச்சிரும். அது புரியுதா உங்களுக்கு? தூக்கம் வராது இல்ல மெடிக்கலாவே நீங்க இப்ப வந்து சரி
கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடலாம் தான் நான் இறங்கிட்டேன். சரிங்களா? அது இப்படிதான். வாழ்க்கை